விலாசங்களை கேட்பார்கள், அதை பதிவு செய்து கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க மிக எளிமையாக சில ஆண்டுகளாக தொடங்கி வைத்து ஒரு வரலாற்றை பதிவு செய்கிற இந்த பாத யாத்திரை என்னுடைய பார்வை வேண்டாதவர்கள் வேண்டாத காரியத்தை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை பற்றி நான் கவலைப்படுவது அல்ல. ஆனாலும் அனுபவத்தில் வருகிற பொழுது அந்த சில பார்வைகள், சில சாலைகள், சில பேச்சுக்கள் மக்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. எனக்கு தெரியும். அங்கேயா போட்டிய என்று கேட்பார்கள். பதிவு கொண்டு மாட்டாங்க, எதாவது கேட்க மாட்டாங்க, தோசம் கேட்க மாட்டாங்க, மற்ற ஆண்டுகளை கேட்பாங்க. ஏன்னா ஏதோ நாங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியும் சேதல் ஏழை ஓட்டுகிறவர்களுக்கு இது அதிகார முயற்சி என்பது மறந்து போனார். அவர்களுடைய பொருள் அது. அதுபோல கொடிமரம் அதுபோலத்தான் அடிகளார் மட்டும் இல்லாமல் தான் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுபோல மாசி ஊர்வலம் அதற்கான விடுமுறை. அந்த விழாவில் நான் குற்றவாளிகள், நீங்கள் தான் குற்றவாளி. நீங்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார், அந்த எழுத்தை மாற்ற முடியாது. எனவே அதெல்லாம் இருக்கிற ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம கடமை நாம் செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் ஐயா நமக்காக ரத்தம் செலுத்திய அந்த பாதைகள் வரலாறு. இயேசுரானை சிலுவையில் அடித்தார்கள், ரத்தம் செலுத்தினார், கொடுமைப்படுத்தினார்கள். சிலுவை பாதை அது உலகம் முழுக்க மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. அப்ப இது நம்முடைய ஐயா நமக்கு அவருக்காக அடிபடுறது கள்ளச்சார காத்தாரத்தை கொடுத்ததற்காகவோ இல்லை சமுதாயத்தில் செய்யத்தகாத காரியத்தை செய்தால் அல்ல. அதுதான் ஐயாவுடைய கொள்கை. ஐயா தெளிவாக சொல்ல, ஜாதி என்பது நான் உருவாக்கியதல்ல. எனவே நீங்கள் செய்கிற இந்த ஜாதி அட்டூழியத்தை அநியாயத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. இந்து மதம் எவர்களுக்கு தலைகளிலே சாதியெல்லாம் ஒன்று போல வளர்ந்தார். அறிந்து பல சாதிகள் 350 கோயில் இருக்கிறது. எங்கு கேட்டாலும் அடிகளாக எங்க ஐயா என்று சொல்கிறார்கள். அதுபோல அடிகளாக எனக்கு உறவு என்று நான் சொல்லி அத்தனை பேருடைய அன்பு பெற்றேன். ஜாதி இனங்கள் சேவை சமுதாயத்தவர்கள் கூட எனக்கு வரவேற்பு ஆதரவு இருந்தார்கள். ஐயாவுடைய பெருமை. எனவே நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கிறேன். நான் முதல் தண்ணீர் அறிந்தால் தலைவரை இருக்கிறது. அந்த பெருமையோடு சொன்னார்கள். நேற்று தங்கி இருக்கிறார்கள் சொல்வார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் நேரம் போயிடக்கூடாது என்பதற்காக காலத்தை மிச்சப்படுத்துவதற்காக நாங்கள் நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறோம். எங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக போவதற்குரிய வள்ளலார் பேரவை உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே நம்மளோட பெரிய இயக்கம். அந்த இயக்கத்துடைய மாவட்டத்தினுடைய தலைவர், மாநில தலைவர் ரொம்ப பார்க்க ரொம்ப பெரிய இடம். அப்போ இன்னைக்கு முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்கிற நம்முடைய வள்ளலார் சுவாமி அவர்கள் எப்போதும் வருவார்கள். சில காலங்களில் அரசியல் மாற்றங்களில் அவர்கள் நாம சந்திக்காமல் இருப்போம். இப்போவும் அப்படி இருக்கோம். திடீர்னு தாவ வேண்டியது அந்த இடத்து தாவ வேண்டியது வராது. நான் தெளிவாக இருக்கிறேன். இறுதி வரை உறுதியாக இருக்கிற வாய்ப்பு ஆற்றலும் ஐயா தந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு வள்ளலார் கடைபிடித்து சொல்வார்களை சுருட்டி கொண்டிருக்கிறார். அவர் சுருட்டினார். எக்காலத்தில் என்னுடைய வாழ்வில் சுருட்டவே மாட்டேன். அதுதான் என்னுடைய பிறகு ரகசியம். எனவே ஐயாவுக்கு ஒன்று எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு நிறைய காரியம் செய்திருக்காங்க. என்னை அழைக்கிறது வரேன். அவர்களெல்லாம் நான் எடுக்கிற போது நீங்கள் ஸ்பீட் தான் பார்ப்பாங்க. நமக்கு அப்படி இல்லை. இல்லை, நமக்கு நம்ம மக்கள், நம்ம வளர்ந்த கலைநிலையத்தை வளர்க்கிறவர்கள். எனவே நம்முடைய கல்விகளுக்கு நாம் எல்லோரையும் அனுப்போம். புதுவாக எடுத்துக்கொண்டால் நமக்கு வரவேற்பதற்குரிய ஆளுவாங்க. கவனிச்சுக்காங்க, கடவுள் கொடுப்பாங்க, தமிழ் உணர்வார்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் பாரபட்சம் இல்லாமல் வரவேற்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஒருங்க காட்டு பெருசாக இருக்கும். கொஞ்சம் பயம் அவங்களுக்கு உள்பயம், கொஞ்சம் உள்பயம். எனக்கு பெருசாக இல்லை, தாங்க முடியாது இல்லையா? ஆனால் இது வளர்ந்து இது நான் காசு கொடுக்குற அளவு எல்லாமே வளர்ந்து அங்கே இருந்தாலும் கூட எந்த இருந்தாலும் எனக்கு தெரியும். என்னன்னா நான் இதை செய்ய மாட்டேன். ஐயாவை சிறைபிடித்து வந்த அசுரர்கள் கூட்டமாக மக்களுக்கு எழுத்தாங்க. அவன் அடித்தா நீ படிக்க, ஏன்டா படிக்க, ஏன் அகிலத்தை படிக்க,
அகிலத்தில் சொல்லப்பட்டதுதான் நான் அறிந்திருக்கேன். எனக்கு பிரமாண வேதம் வந்திருக்காங்க. நான் பிரமாணப்படி செய்திருக்கேன் என்பதை பார்க்கிற உண்மை ஐயாவளி மக்களுக்கு அகில முதலுக்கு உண்டு. இன்னொரு மருத்துவம் கேட்கக்கூடா, நீங்க செய்ய தப்பான தப்பு சொல்லக்கூடா சொல்லலாம். நான் அகிலம் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் எனக்கு பிரமாணம். அந்த பிரமாண அடிப்படையிலே இதுவரை பல காரியங்களை செய்திருக்கிறேன். அந்த காரியங்கள் வெற்றியாக தான் நடந்திருக்கேன். இன்னும் வெற்றி தான். நான் தோற்று போகும்போது நினைத்தேன், ஏற்றோ முதலாக நம்ம சிரமங்கள் இருந்தது, எப்படி முடிய வேலைங்கிறது 100 கிலோமீட்டர் ஒரு நகரத்துக்கு நடக்கிற விடா இல்லை. 100 கிலோமீட்டர் நடக்கணும். எத்தனை பேரை கொண்டு வரணும். அப்போ அவங்களுக்கு தங்க வைக்கணும், உணவு கொடுக்கணும், காரியங்கள் கொடுக்கணும், வாய்ப்பு இருக்கணும். அப்போ இது கூட கண்ணுங்கிறது இருக்காங்க போடுவாங்க. அப்போ அதில் கண்டுபிடிச்சு அந்த இடத்தை எடுத்து அங்கே பண்ணிவிடுறாங்க. விளக்கையும் எது பணிமதம் போகும் எந்த வரைங்க எது வராமல் இருந்து சொல்லுங்க. எனவே இவைகளை செய்கிற பொழுது இதை நினைவுபடுத்துவதற்காக ஒரு நடைபெறும். அதுபோல அந்த ஐயா நடந்த அந்த ரோட்டுக்கு ஐயா வைகுண்டன் தேசிய நெடுஞ்சாலை என்று நாங்கள் பேர் கேட்கிறேன். ஏன் இந்த மோடிக்கு தெரியாதா, ஒரு ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? நான் வந்து 1000 முறை கேட்டேன். அவனுக்கு போக்குவரத்து கரைவழி போக்குவரத்து மந்திரிகமாக 3 மாதம் ஆகல. ஐயா வந்து அனைவரும் போக்குவரத்து வந்துருக்காங்க. நான் உடனே போய் கேட்டேன், நீங்கள் தானே இப்படி கரைவழி போக்குவரத்து மந்திரி இல்லை ரோடு போச்சுல? அப்போ நான் கேட்டேன், கண்ணை முடிச்சேன். ஏன்னா இது சொன்னால் வரலாறு நம்பினா வந்து இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழுகிற இந்து கிறிஸ்தவ நாடார்கள், இந்து கிறிஸ்தவ இதர கம்யூனிட்டிகள், மீனவர்கள் எல்லாருமே ஐயா தான் வாங்கினார். ஐயா இல்லை சட்டம் போடுறது சட்ட சாதியிலையும் ஒன்று சேர்க்காதே, உன்னுடைய சாதி உன்னோடு வைத்துன்னா ராஜா சட்டம் முடியாது. சாதி நீ வைத்திருக்கிற நீதி அல்ல, எல்லோரும் வருவார்கள், நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படி சொல்ற ஒரு ஐயா அவ்வளவு சமூக நீதியை சரியாக சொன்ன அந்த ஐயாவுடைய சிறப்பை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவரை வைத்து லாபம் பார்க்கிறவர்கள், சில்லறை பார்க்கிற சில்லறைகள் மட்டும் அதை நம்முடைய சில்லறை குருடர்களாக இருக்கிறார்கள். உலக படிக்கும் நான் போடுகிற போது சாதாரண கூட இல்லை. இது நாளைய உலகம் படிக்கும். நான் அவர்கிட்ட கேட்டதே இதுதான் கேட்டேன். யார்தான் நம்முடைய பிரதமருடைய மத்திய அரசாங்கத்தில் கேட்பது, ஒரு ராதாகிருஷ்ணன் குஜராத் இந்த ரோடுக்கு எங்களுக்கு ஐயா வைகுண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் போட வேண்டும் கேட்டார். அப்பொழுது ரோடுகளுக்கு பேரிடுகிற வழக்கம் அரசுதான் செய்யலாம் என்று சொன்னார். அப்போ தரைவழி போக்குவரத்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அப்போ நான் அதை கொண்டு அவர்கிட்ட போனேன். அவர் முகம் துளிச்சாரு. துளிக்கும் போதே அவர் செய்ய மாட்டாருன்னு தெரியும். ஆனால் வாஜ்பாய் இருந்தால் நான் வாங்கியிருப்பேன். ஒரு காமராஜருடைய அஸ்திக்கிடத்திலே அந்த மண்டபம் அமைக்கிற சிஎஸ்ஆர் உடனே மாற்றி அந்த இதை வைகோ மூலமாக நான் பெற்றேன். நேரடியாகவே வைகோ பார்த்து பேசி வாங்கிட்டு இருந்தார். அதுபோல பேசக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள தலைமை இருக்கிற பொழுது இது நடந்திருக்க வேண்டும். வாஜ்பாய் அவர்கள் குருநானக் சாலை என்று டெல்லியிலிருந்து அந்த அவர்களுடைய அந்த குருத்வாரா என்று செல்கிற சாலைக்கு பேர் வைத்தார்கள். அப்படியான ஏன் நமக்கு வழியா போனோம். இதை நாங்கள் இருக்கக்கூடாது. ஐயா கேட்கணும் எல்லாம் இருக்கிறது இல்லையா? குருநானக் சாலை என்று வடநாட்டிலே இருக்கிற பெரியவர்களுக்கு வைக்கிறாங்க. ஐயாவாங்க ஏன் தமிழ்நாட்டிலே பிறந்த தென்கோடியிலே பிறந்த சமூக நீதிக்காக குரல் கொடுத்த வைகுண்டனுக்கு அவருடைய அவர் துன்பப்படுத்தப்பட்ட துயரப்படுத்தப்பட்ட ரத்தம் செஞ்ச இந்த சாலைக்கு ஐயாவை தேசிய நெடுஞ்சாலையை வைக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி நான் வச்சிருக்கிறதுக்கு பதில் தந்தாகணும். இதற்கு பதில் உண்டு. எனவே நான் காத்திருக்கிறேன். எனவே தோட்டத்தை போடணும். போடலாம் தோட்டத்தில் அன்னைக்கு போடவே இன்னைக்கு என்ன இப்போ இந்தியாவில் இந்து நாடாக இருக்கிறது. அன்னைக்கு போடல இதாங்க போட முடியாது. நீ போடுகிற தோட்டிகளை நான் வாங்கி தந்த உரிமை பெற முடியுமா? எனவே நான் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து நான் பல முறை கேட்டிருக்கிறேன். எல்லாரும் இப்போ பேசுவோம். இப்போ எல்லாருக்கும் நம்ம சொல்லுவாங்க, ஐயா நீங்க வேண்டாம் எல்லாம் முடிஞ்சிருக்கிறோம், மண்டகாட்டை கொண்டு போயிட்டா எல்லாம் கொண்டு போயிட்டா நாங்கள் கொண்டு போயிடுவான். இப்போ உடச்சி இருக்காது. இப்போ அவர்களுக்கு அங்கங்கே நான் செல்கிற இடங்களில் தான் நான் பார்க்கிறேன், பேசுகிறேன். சரி நம்ம செய்களை விடக்கூடாது. மண்டைக்காடு பொன்னம்மை
கோயில் என்கிற அந்த ரெக்கார்டை வெளிக்கொண்டு வந்தவர் நீங்கள் தான். நம்முடைய முன்னோர்களுடைய உரிமைகள் பறிபோயிருக்கிறது, பல ஆலயங்களை பறித்தெடுத்திருக்கிறார்கள், அனுமதி சென்று கொண்டு போனான்னு சொல்லுகிறார்கள். அப்ப அதையும் நாங்கள் உள்ள போயிருக்கோம். ஏன்னா வரலாற்றை வரைந்துதான் இது. எனவே யாருக்கு எதிரானதல்ல, உலகை ஒருமைப்படுத்துவதற்காக, சாதியத்தை போட்டிக்கு சமமாக வாழ வைப்பதற்காக, சமூக நீதி அனைவரும் பெறுவதற்காக அந்த காரியங்களை எல்லாம் இந்த உரைகளை எடுத்துச் சொல்வதற்கு வந்த ஐயாவுடைய வழிகளில் இருக்கிறது. நிறையவருக்கு என்ன இவ்வளோ இருந்தாலும் ஐயாவைகளாக கூட இல்லை. நான் போய் கேட்டேன், நீங்கள் யாரோடு? நாங்களும் எங்களுடைய சந்ததியும் காலவரை உங்களோடு தான். இந்த வார்த்தை அப்படியா? அப்படி தெரியாமல் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருந்தவனை அருள் பெருஞ்சோதி. அன்பான அனைவருக்கும் காலை ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் வணக்கத்தை தெரிவித்து, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தீண்டாமை ஒழிப்பை சிறப்புடன் தவத்தோடு அவதரித்து தீண்டாமை அகற்றி சொல்வார். எவ்வளி மெய்வெளி என்பன ஆகமம், அவ்வளி எனக்கருளி அருள் பெருஞ்சது என்பார் வள்ளல் பெருமான். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் மனிதனுடைய ஜாதி வரியை அகற்றுவதற்காகவும் வள்ளலாற்றுள்ளார். ஜாதியிலே சமய நெறியிலே வீழ்ந்து வீணே அழிதல் அழகல்லவே, ஜாதியும் சமயம் பொய்யென்ன ஆதியும் உணர்த்திய அருள் பெருஞ்சது என்பார் வள்ளல் பெருமான். ஜாதியும் சமயம் காண ஆதியும் சிற்றவை அருள் பெருஞ்சது என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அவதரித்த ஒரு மகா புருஷர் வள்ளல் பெருமான். வைகுண்டைய சுவாமிகள், நாராயண சுவாமிகள் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவர்கள். நமக்கெல்லாம் அடிமை என்ற கைவிலங்கு இட்டு சுதந்திரத்தை பறித்து அவ்வளவு தூரம் கொடுமையான துன்பங்களை நாம் பற்றி வாழ்ந்து கொண்டிருந்தோம் முன்னோர்கள். நமக்கு அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு புரட்சி துறவியாக வைகுண்ட சுவாமி அவர்கள் எத்தனை வடிவத்தில் அவரை வர்ணிக்கலாம். நெஞ்சில் அஞ்சம் இல்லாதவர், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது சாதனைகளாக மாற்றி வெற்றி கொடி தந்தவர். அப்படிப்பட்ட வைகுண்ட ஐயா அவர்களை திருவாங்கூர் சாம்ராஜ்யத்தின் அவருடைய சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்து கை விலங்கிட்டு நமது சுவாமி தோப்பிலிருந்து திருவனந்தபுரம் சிங்கார தோப்பு வரை பல சித்திரவாதிகள் கொடுமைகளை விளைவித்து அவர்களை கால்நடையாக அழைத்து சென்றார்கள். நாம் சாமிகள் கூட பாலபுரியாதி சாமிகள் கூட கிட்டத்தட்ட 7 வருஷம் அப்படி கூட இங்கிருந்து திறந்தோம். பாதயாத்திரை பேச்சு வந்து கொண்டிருப்பவன் வள்ளலார் பாடுவார். நான் படும் பாடு சிவனே உலகினார் நவிலும் பஞ்சுதான் படுவோம் என்பார் வள்ளல் பெருமான். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பத்திரிகை செய்தி பத்திரிகையிலே அது இருக்குது. கொடுமை புலிக்கொண்டில் அடைத்து சிங்காரத்தோப்பில் புலிக்கொண்டி அடைத்து புலியும் படித்து விட்டது. அப்பொழுதுதான் உணர்கிறார், ஒரு சாதாரண மனிதர் இல்லை, ஒரு அவதார புருஷர். அந்த காலத்தில் வைகுண்ட சுவாமி அவர்களுக்கு பணிவிடை செய்த எங்கள் முன்னோர்கள் பூவண்டம் போனார் என்பார்கள் எங்கள் வம்சாவளிகள். அந்த பெரிய ஒரு மகானுக்கு பணிவிடை செய்த பாக்கியத்தினால இன்னைக்கு பாலபிரஜாதி சுவாமிகள் கூட இந்த ஐயாவளி மக்கள் கூட சேர்ந்து தொண்டாட்டோட ஒரு பாக்கியம் அது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிந்தனை ஒவ்வொரு ரத்தமும் இன்று அன்பு கொடியலாகி மக்கள் உள்ளத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் ரத்தம் சிந்தினார்கள். நமது வைகுண்ட ஐயா அவர்களும் ரத்தம் சிந்தினார்கள். ஆனால் அந்த ரத்தம் இன்று வரை என்ன செய்யவில்லை, கரப்படியவில்லை, புனிதமாக புனிதத்தன்மை பெற்றது. அப்படிப்பட்ட ஐயாவளி ஒரு சிறந்த சிவசிவா சிவசிவா ஹரஹர என்ற தாரக மந்திரத்தை சொன்னாலே நமக்கு உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும், நல்ல எண்ணங்கள் வந்துடும்.
நல்ல சிந்தனைகள் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அற்புதமான இயக்கம் தான் ஐயாவளி இயக்கம். ஒரு சமுத்திரத்தை மக்கள் மத்தியில் விதைக்கணும்னா எவ்வளவு துன்பப்படணும். அது அந்த காலத்துல சாம்ராஜ்யம், மன்னராட்சி. அப்படிப்பட்ட மன்னராட்சியில சிங்களா நின்று ஜெயிச்சு தந்தவர் நமது வைகுண்ட ஐயா அவர்கள். தனி மனிதனாக அவர்கள் கூட மன்றங்கள் இல்லை, பக்தர்கள் இல்லை. பசித்திரு தனித்திரு உழைத்திரு என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட தனிமையில் போராடி சமத்துவத்தை நம்மெல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் அனைவரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற தத்துவத்தை உலகிற்கு போதித்தவர் நமது வைகுண்ட ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட வைகுண்ட ஐயா அவர்களுடைய நினைவாக அது யாரும் நடத்தல, எங்கேயும் நடத்த. தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கு, இந்தியாவில் பல இடங்கள் வைகுண்ட ஐயா பதி இருந்தாலும் தலைமை பெரியாக செயல்படுகின்ற சுவாமி தோப்பு அன்புவனத்தில் பூஜித மகாகுரு பாலபத்தியா சுவாமி அவர்கள் அற்புதமாக தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பாத யாத்திரை என்பது புனித பாத யாத்திரை, சாதாரண பாத யாத்திரை இல்லை. நீ அடுத்த வாட்டி பத்திரிகை சாமி, அடுத்த வாட்டி பத்திரிகை அடிக்கும் போது புனித பாத யாத்திரைன்னு அடிக்கணும். இது சாதாரண பாத யாத்திரை, திருட்டு போவது பாத யாத்திரை இல்லை. மனிதன் உள்ளத்தில் இருந்த அடிமை சங்கிலியை அடித்து உடைத்து நொறுக்கிய ஒரு புனித யாத்திரை என்பதை தெரிவித்து அனைவருக்கும் வைகுண்ட பாதம் வணங்கி வாழ்த்தையில தெரிவித்து மனதிலே தெரிவித்து நமஸ்கிறோம். சுவாமி அவர்கள் நிறைய விஷயம் சொன்னார்கள். சில வரலாற்று பிழைகள் இருந்தது. வரலாறு நாராயணகுரு வைகுண்ட சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. வைகுண்டருக்கு பிறகுதான் நாராயணகுரு. நாராயணகுரு இல்லை, அதுக்கு பிறகு பிறந்தவர். அதுபோல வள்ளலார் வைகுண்டர் காலத்திலே பிறந்தார். ஆனால் அவர் ஞானம் பெற்றது 1850 வைகுண்டர் நிறைவு பெற்றார். அவருடைய சாப்டர்களாக முடிஞ்சு அது 74 தான் அவர் முதல் முதலாக 1874 தான் வள்ளலார் அவர்கள் தன்னுடைய முதல் அந்த செய்தியை கொண்டு வருகிறார். எனவே சில விஷயங்களை நாம் பின்னோக்கி பார்த்து சரியான இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே வள்ளலார் அவர்கள் புனித பாத யாத்திரை நினைத்தார்கள், மிக மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு மகா பாத யாத்திரை வைத்திருக்கிறோம். இவரோட பெரிய பாத யாத்திரை இருக்கு. அன்புக்குரியவர்களே, இனிமையான ஒரு காலை பொழுதில் உங்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மண் புனித மண், குமரியே புனிதமானதுதான். மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மண்ணில் என்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நாம் உள்ளபடியே வணக்கத்திற்குரிய ஐயா பூஜிதகுரு பாலபிரஜாபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை முன்னெடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நான் சார்ந்திருக்கின்ற குமரி சமூக விடியல் இயக்கம் சார்பாக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதி, மதம், இனம், மொழி எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் மனித நேயம், மனித உரிமை, மனித மாண்பு இந்த மூன்றையும் மையப்படுத்தி செயல்படுகின்ற குமரி சமூக விடியல் இயக்கம் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற தென்தாமரை குளத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இங்கு வந்திருக்கின்ற பாசத்துக்குரிய வள்ளலார் பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். உள்ளே வந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரன் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனரும் அதனை சிறப்பாக வழிநடத்துகிறவருமான அன்பு சகோதரன் செல்வகுமார் அவர்களை உங்கள் சார்பாக நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மேடை என்பதற்கான காரணம், இன்றைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி கூட பல உதடுகள் உச்சரிக்கின்ற நம்முடைய இனமான அடையாளமாக இருக்கின்ற ஐயா காமராஜர் அவர்களுடைய பேத்தி கமலிகா காமராஜ் அவர்கள் இந்த மேடையில் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது நம் எல்லோருக்கும்
சிறந்த ஒரு பெருமை. ஐயா அவர்கள் வாழ்த்தியது போல வெகு விரைவாக அவர்கள் இந்த நாட்டினுடைய பல்வேறு உயரங்களை எட்டி பிடிக்க வேண்டும் என நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரளாவிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரரை அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். நம்முடைய ஆசிரியர் அன்பு சகோதரன் சிவாஜி, ஒரு என்ன முத்துக்குமார்ங்கிற சிவாஜி, அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க மனிதனை பார்ப்பதில் எப்போது மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாய் அகில இந்திய அளவில் இன்றைக்கும் மிக பெரும் ஆற்றலோடும் தான் இந்த மக்களுக்காக ஏதாவது செய்து எல்லோருடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் தாமஸ் பிராங்கோ அவர்களையும் அன்போடு நான் வரவேற்று, ஏனென்றால் ஒரு வங்கி அதிகாரியாக மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு பெண்கள் ஐயா வைகுண்டர் ஐயா இதயத்திற்கு நெருக்கமான பெண் உரிமை தலையெழுத்தை உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றியதில் பாத யாத்திரைகளுக்கு நிறைய பங்கு இருக்கிறது. பெரும்பாலான மாற்றங்கள் இந்த மானிட சமூகத்தில் சாத்தியமானதெல்லாம் யாரோ ஒருவர் நமக்காக யாத்திரை சென்றதால் தான். எல்லா சமயங்களிலும் ஒரு யாத்திரை குறிப்பாக இடம்பெற்றிருக்கும். நான் சார்ந்திருக்கின்ற கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதர் கடைசியாக அவர் தீர்ப்பிடப்பட்டு அங்கிருந்து கல்கத்தா மலைக்கு, அதே போன்று பரக்கோடு பகுதியில் தங்கும் போது அங்கு காலை உணவுக்கு மகளிர் மேம்பாட்டு இயக்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த பயணம் இன்னும் வலுவாக வேண்டும். ஐயா வைகுண்டருடைய கருத்துக்களும் வரலாறும் ஒரு ஆவணப்படமாக மாற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அந்த உதவிகளை செய்வதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களின் மூலமாக என்னுடைய ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்து, இந்த பயணம் இன்னும் வலுவாக வேண்டும், இன்னும் நிறைய இளையோர்கள் இதில் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். இது ஐயாவை இந்த தேசிய நெடுஞ்சாலை எழுதப்படும் என்பதை மட்டும் உங்களுக்கு அன்போடு அடுத்தபடியாக காலத்தின் அருமை எழுதி நம்முடைய ஐயா அடிமோகன் அவர்கள் 2 வார்த்தை, அதுபோல ஆசிரியர் வார்த்தை சொல்லணும். அந்த நம்முடைய இது தொடங்கி வைப்பதற்காக அவர் 2 வாரம் சொல்லி தொடங்க காலதாமதம் ஆனாலும் இவர்களெல்லாம் வந்து சிறப்பித்து, நான் செல்வகுமார் ஐயா 12 மணிக்கு மேலே அவர் கொஞ்சம் மைக்கு இந்த பக்கம் வந்துருக்கமா, மைக்கு இந்த பக்கம் நடுவில் வாங்க. கொஞ்சம் இங்கே பாருமா பண்ண. நூத்தி 87வது இந்த நடைப்பயணம், புனித நடைப்பயணத்துல வந்து நீங்க கலந்துக்கிட்டதுக்கு எப்படி சொல்ல, நான் கலந்துக்கிட்டதை சந்தோஷப்படுறேன். இது 3வது வருடம். இங்க இருக்க பெரியவங்க எல்லாம் இப்ப பேசினது, வரலாற்றை பத்தி பேசினது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் இங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கும். இதை நம்ம பேர பேட்டிங்களுக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்மளோட தலையாய கடமை. ஏன்னா வரலாற்றை மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டுட்டே வர காலகட்டத்துல நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி இந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தினால்தான் நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமா சுற்றி வர முடியுது அப்படின்னு சொல்லி, ஒரு சாலைக்கு ஒரு பேர் வைக்கணும், இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியும் அவங்க செவிசாய்க்க மறுக்கிறாங்கன்னும் போது அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அதனால ஐயா சொன்னது போல இந்த தெருவுக்கு நம்மளே பேசி விட்டு விழா பண்ணி அதை நம்ம தொடர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு அடையாளம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஐயாவுக்கு அடையாளம் தேவையில்லை, இருந்தாலும் அடையாளம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் நம்ம அதை தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த புனித பயணம் இன்னும் மேலும் சிறக்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் நம்மளுடைய கடமை என்று சொல்லி விடைபெறுகிறேன்.
கையில் துண்டுச்சீட்டு வைத்திருக்கிறவர்கள் சீட்டை கொடுத்து இதை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். അയ്യാവിന്റെ പ്രവർത്തനങ്ങൾ കേരളത്തിൽ ഉടനീളം സംഘടിപ്പിക്കുവാൻ പരിശ്രമിച്ചു. ഇപ്പോൾ അരുളൂർ എന്ന വാർത്തായ ഗ്രന്ഥം മലയാളത്തിൽ പബ്ലിഷ് ചെയ്തു. അത് കേരള ഗവൺമെന്റ് തന്നെ പബ്ലിഷ് ചെയ്തു. അതുപോലെ തന്നെ എനിക്ക് തോന്നുന്നു തമിഴിൽ നിന്നും വ്യത്യസ്തമായി മലയാളത്തിൽ ആദ്യമായി മറ്റൊരു ഭാഷയിൽ ആദ്യമായി അരുളൂരിൽ പ്രസിദ്ധീകരിക്കപ്പെടുന്നത് ഇതാദ്യമാണ്. വിശുദ്ധ അഖിലതിരിട്ട് മലയാളത്തിൽ തർജ്ജിമ പൂർത്തിയായി. അതിൻ്റെ പ്രിന്റിംഗ് ടൈപ്പിംഗ് തുടങ്ങിയിട്ടുണ്ട്. പ്രിന്റിങ്ങിലേക്ക് വരാൻ കഴിഞ്ഞിട്ടില്ല. നിങ്ങൾക്കറിയാവുന്നതുപോലെ വളരെ വലിയൊരു പദഗ്രന്ഥമാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് തന്നെ അതിൻ്റെ പ്രിന്റിങ്ങും പബ്ലിഷിങ്ങും വളരെ പ്രാധാന്യമർഹിക്കുന്ന ഒരു കാര്യമാണ്. അതുപോലെ തന്നെ മഹാപദയാത്ര ഇവിടെ സംസാരിച്ചവരൊക്കെ പറഞ്ഞു അയ്യ അനുഭവിച്ച കഷ്ടതകളും ത്യാഗങ്ങളും. നമ്മൾ ചിന്തിക്കാനുള്ളത് ആർക്ക് வேண்டியான ഈ வளவர்கரை பத்மேந்திர சுவாமிகள் அவர்களே, அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, தாமஸ் பிராஸ்கோ அவர்களே, அருமை நல்லாசிரியர் தந்தத்துறை அவர்களே, சிவாஜி முத்துக்குமார் அவர்களே, அருமை சகோதரர் குமரியின் விடியலுக்காக போட்டிக் கொண்டிருக்கின்ற அருள் சகோதரர் ஃபாதர் ராஜன் ஜிம்சி ராஜன் அவர்களே, மற்றும் இந்த நல்லொழுக்கத்தை பற்றி நமது பால அடிகளார் அவர்கள், பால பிரஜாதிபதி அடிகளார், நான் வைகுண்டரை பார்த்தது போலதான் அவரை பார்க்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு இருக்க நாட்டுல நிறைய பிரிவினைவாதத்தை உருவாக்கி சமயம் பேரால் ஜாதியின் பேரால் எந்த பிரிவினை, அதாவது ஓநாய்கள் கூட காத்துக் கொண்டிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பிரிவினை உருவாக்கி சண்டை சச்சரவு, ஒரு தெருவுக்குள்ள பல பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் குமரி ஒரு சிங்கமாய், ஒரு கட்சிக்கு சிங்கமாய் இன்று வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது ஐயா நமது பால பிரஜாதிபதி அடிகளார். அவர்கள் உண்மையில எவ்வளவு கைத பள்ளிகள், புல்லுருவிகள், அரசியல்வாதிகள் என்கிற போர்வையில், பதவி என்கிற போர்வையில் பல புல்லுரிவுகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எல்லா சமுதாயத்தில் எல்லா சமூகத்தையும் வழிநடத்துகிற அந்த பக்குவம் வேண்டும் நண்பர்களே. நான் கோபத்தில் பேசுகிறேன், என் சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறையில் பேசுகிறேன். நாளைய தலைமுறைகள் ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், மதுவின் பேரால் துவண்டு விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது. அவங்களுக்குள் தன்னம்பிக்கை வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்ற அக்கறை வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பாத யாத்திரை பண்ணுகின்ற நமது பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களை எத்தனை பாடத்தினால் சமூகத்திற்காக பேசுகிறேன் நண்பர்களே. ஏதோ ஒரு சிறிய விஷயம் சொன்னால் ஆணி அடித்த போல் உங்கள் நெஞ்சுக்குள் பதிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். நான் இந்த சமுதாயத்தை விட்டு செல்லும் போது என் தலைமுறைகள் நமக்கு சின்னாபின்னமாக சிதைந்து கிடப்பார்கள். மதுவிற்கு அடிமையாக இருப்பார்கள், பிரிவினைக்கு அடிமையாக இருப்பார்கள், ஜாதிக்கு அடிமையாக இருப்பார்கள், மதத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். ஏனென்றால் அதை மட்டும்தான் இப்போது பிளான் பண்ணி அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நடிகரின் பேரால் ஒரு கூட்டம், கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள் பேரால் ஒரு கூட்டம். இங்கே சமூக அக்கறை கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள்? எனக்கு இந்த பங்கு தந்தையை பார்க்கும்போது சென்னையில் இருந்து மிக சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? நமது குமரி விடியல் ராஜன் ஃபாதர் அவர்கள். ராஜன் அவர்கள் அவ்வளவு எடுத்துன்னா மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களை நேசித்தவர்கள் ஐயா வைகுண்டர் அவர்கள் என்பதை உலகத்திற்கு உரைக்க சொல்லுங்கள். அவர் பேர் இங்க மட்டுமல்ல, எப்படி ஏசுகிறார் பேர் உலகம். ஏனென்றால் வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது செய்து இந்த மக்களுக்கு பிரிவினை உருவாக்கிறார்கள். சண்டை சச்சரவு எங்க வேணாலும் சண்டை போடலாம். ரெண்டு ஓலைகள் சேர்ந்தா ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட வச்சு வேடிக்கை பார்க்கின்ற பெரும் கூட்டம் உருவாக்கி விட்டார்கள். அவர்களே ஓட வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஓலைகளை வைக்காதீர்கள். ஏனென்றால் ஐயா அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியில தேசிய சாலைக்கு மட்டுமல்ல, எல்லா இடமும் இந்த ஐயா வைகுண்டருடைய பெயருடன் முழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சமுதாயத்துக்காக போராடியவர். எல்லாரும் அவதாரம் என்று சொல்கிறார்கள். அவதாரத்திலும் சமூக மக்களுக்காக நாம் பார்த்த ஒரு அவதாரம் என்றால் அது வைகுண்டர் மட்டும்தான்.
அந்த வாழும் வைகுண்டரை உலகெங்கும் உணர்த்துகின்ற அத்தனை பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஓவரம் பேசுகிறேன் நினைக்கிறேன். மன்னிச்சிருக்கிறேன். நன்றி வணக்கம். தங்கச்சி ஐயா நாமம் வாழ்க, ஐயா நாமம் வாழ்க, ஐயா கொள்கை உலகமெல்லாம் பரவுக, மது என்ற அரக்கன் ஒழிந்து போகட்டும். நடக்க முடியாது.